இங்கேருந்து இப்போது கைலாஷ் போயிட்டு இருக்கோம். அதுதான் நேபாள் ஃப்ரெண்ட்ஸோட என்ட்ரி. இப்போது நம்ம இந்தியாவோட பார்டரில் இருக்கோம். இங்கேருந்து நேபாள் ஃப்ரெண்ட்ஸுக்கு போகிறோம். ஓம் நம சிவாய. கைலாஷ் யாத்திரைக்கு நாம் இந்த முறை ஹெலிகாப்டர் மூலமாக போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 9 days ட்ரிப்பு. சென்னையிலேருந்து லக்னோ ஃப்ளைட்டில் வந்துட்டோம். லக்னோவிலேருந்து ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நேபாள் கஞ்ச் அப்படின்ற இடத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே நைட்டு ஹால்ட் ஆகிட்டோம். இது Day 2. இப்போ இங்கேருந்து கிளம்பி சிமிகோட் அப்படின்ற ஊருக்கு நம்ம போக போகிறோம். அதாவது நேபாள் கஞ்ச்லேருந்து ஃப்ளைட் எடுத்து சிமிகோட்டுக்கு போக போகிறோம். இது வந்து Day 2. யாத்ரா டைம் நேயர்களுக்கு யாத்ரா பிகின்ஸ் நடத்துகிற ஃபர்ஸ்ட் கைலாஷ் யாத்ரா இது. ஓம் நம சிவாய. சிவாய. சிமிகோட் ஏர்போர்ட்க்கு வந்திருக்கோம். இது வந்து நேபாள் கண்ட்ரிலேருந்து ஒரு ஃப்ளைட் எடுத்திருக்கோம். குட்டி ஃப்ளைட், 45 நிமிஷம் பயணம். அதிலேருந்து இப்போ சிமிகோட் வந்திருக்கோம். மீதியே அப்புறமா சொல்கிறேன். ஓம் நம சிவாய. இந்த இடம் பேர் வந்து இல்சா. இங்கே வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்கியிருக்கோம். சிமிகோட்லேருந்து இல்சாக்கு வந்து இறங்கியிருக்கோம். Day 3 ஹில்சா இங்கே இருக்கோம். நம்ம இப்போது இங்கேருந்து ஒரு 10 மணிக்கு மேலே ஹெலிகாப்டர் மூலியமாக மானசரோவர் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மணி வந்து 8:45 காலையில். இப்போ தான் வந்து சன் வந்து மேலே வராரு. இது ஹில்சாவோட சன்ரைஸ் நாம் இப்போ பார்க்குறோம். சூரியன் வராரு பாருங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இங்கே சுற்றிலுமே மலைகள் தான். இது வந்து நவம்பர் 2 டிசம்பர்லாம் ஃபுல்லாக பனியாக மாறிடுமா. மறுபடியும் ஏப்ரல் மாதம் மே மாதத்துக்கு அப்புறம் தான் உருக ஆரம்பிக்கும். இந்த ஊரில் இருக்கவங்களும் நவம்பர் 2க்கு போல் வேறு ஊருக்கு போயிடுவாங்களாம். யாரும் இங்கே தங்க மாட்டாங்களாம். வெறும் சீசன் அப்போ மட்டும்தான் இங்கே வராங்க.
வரவங்களுக்கு ஒரு சேவை தான் செய்கிறாங்கன்னு சொல்லணும் இவங்க. கிரேட் பீப்புள். இவ்வளோதான், ஊரே இவ்வளோதான் பாருங்கள். இல்சா Day 3 தொடங்கிருச்சு. माँ, आपका नाम क्या है? प्रेमा। प्रेमा। आप कितने ईयर्स से इधर ये? 26 साल हो गए हैं। हो गया। आप इधर कब आते हैं? मई टू अक्टूबर एरिया है ना? एरिया। वो उधर ये रिवर है ना? वो रिवर का नाम क्या है? नदी को? नदी का नाम? नदी को कर्णाली। कंडाले। माप्चा खाम्बा, टिबेटन माप्चा खाम्बा भन्छ। नेपालीलो कर्णाली। कंदाले। कंदाले। कर्णाली। कन्नली। ओ मुक्तिनाथ से आ रहे हो ये ना? नहीं मुक्तिनाथ से नहीं आ रहा, मानसरोवर। ओके, मानसरोवर का। वो क्या है माँ जी? उधर है ना वो आर्मी है? சைனா ஆர்மி. இதோ அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து சைனாவோட ஆர்மி. அது ஃபுல்லாக பார்டர், அவங்களோட பார்டர். ஓம் நம சிவாய. இப்போ நம்ம வந்து ஹில்சாவோட பார்டரில் இருக்கோம். இந்த அங்கே ஒரு பிரிட்ஜு தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் நம்ம நேபாள் ஹில்சாவையும் டிபெட் சைனாவையும் இணைக்கிற பாலம். ஸோ நம்ம வந்து இந்த பிரிட்ஜ் வழியாக நடந்து போய் அந்த இடத்துல வந்து என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஒரு பஸ் ரூட் எடுத்து நாம் சைனாவில் டிபெட்குள்ளே உள்ளே போயிடுவோம் நம்ம. அதுதான் அந்த ரோடு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த நதியோட பேர் வந்து கர்னாலி. இந்த நதியோட இந்த கரை வந்து நேபாளோட பார்டராகவும் அந்த கரை வந்து சைனாவோட பார்டராகவும் இருக்குது. இப்போ மணி இங்கே 7:30. சூரியன் இப்போ தான் கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ மணி இங்கே வந்து 7:30. அப்படியே வந்துட்டே இருக்கு இந்த நதி கர்னாலி. இது வந்து மானசரோவர் நதியிலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த கர்னாலி நதி தான் நேபாளோட லாங்கஸ்ட் நதி, ரொம்ப நீளமாக ஓடுற நதி. இந்த இடத்துல இருந்து நாம் பார்க்கும்போது இந்த இல்சால ஒரு புறம் வந்து நேபாள் பார்க்குறோம், அதர் சைடு வந்து சைனாவை பார்க்குறோம். இது ரொம்ப அற்புதமான இடம்தான், ரொம்ப அழகாக இருக்குது. குளிருது. நைட் ஆனால் ஒரு 4 டிகிரிக்கு வந்துடுது. வெயிலும் அடிக்குது இந்த செப்டம்பரில், அதே மாதிரி நல்லா குளிரவும் செய்யுது. இதை பாருங்கள், சூரியன் அப்படியே அஸ்தமனம் ஆகிட்டே இருக்கார். இப்போ நம்ம வந்து இந்த ஹில்ஸாவில் இருக்கோம் இல்லையா, இந்த ஹில்ஸா வந்து ரொம்ப சூப்பரான இடம். ஏன்னா இங்கே வந்து சைனாவில் இருக்கவங்களும் இவங்களும் வந்து அவங்க வர்த்தகத்தை வந்து பரிமாறிக்கிறாங்க. அது இவங்க 2 பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இவங்களோட கலாச்சாரமும் நேபாளோட கலாச்சாரத்தையும் இவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, சைனாவோட கலாச்சாரத்தையும் இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே நேபாளிஸும் சைனீஸும் 2 பேரும் இணைஞ்சு இங்கே ஒரு புது மாதிரியான ஒரு கல்ச்சரை வந்து உருவாக்கி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி யாத்திரிகள் இங்கே வரவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு சேவைன்னு சொல்லலாம். அதாவது மே மாதம் வராங்க, இங்கே வந்து 6 மாதம் இருந்துட்டு அக்டோபர் எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க, நேபாள் போயிடுவாங்க. நான் வந்திருக்கேன் இந்த ட்ரிப்பு தான் லாஸ்ட் ட்ரிப்பு. செப்டம்பர் 10 போக வேண்டியது. அங்கே கொஞ்சம் நேபாளில் இஷ்யூ வந்ததுனால எங்களை தள்ளி இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் தான் லாஸ்ட் ட்ரிப், அதனால
க்ரௌடெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ போகிற ஒரு 47 பேர் மட்டும்தான் இருக்கும். இது ஒரு அற்புதமான அனுபவம். டே 4 இல்சாலேருந்து நான் உங்கள் லலிதா யாத்ரா டைம்ஸ் யாத்ரா பிகின்ஸ் மூலயமா உங்களை கைலாஷுக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கேன். வாங்க நாளைக்கு சந்திப்போம். இந்த இல்சாவோட மிக சிறப்பு என்னன்னா, பஸ்ஸில் போகிற ரூட் வேறு. காட்மண்டூர் போயிட்டு அங்கேருந்து லாசா போயிட்டு அதுக்கப்புறமா பஸ்லேயோ இல்லை கார்லேயோ ட்ராவல் பண்ணி போவாங்க. அது ஒரு ரூட்டு. இன்னொரு ரூட்டு வந்து ஹெலிகாப்டரில் போகிற ரூட்டு. இது வந்து ஒரு 10லேருந்து 11 நாள் ஆகும். யாராக இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க வந்து லக்னோ வழியாக வந்து அங்கேருந்து நேபாள் பிரெஞ்ச் வந்து அங்கேருந்து இந்த சிமிகோட் வந்து சிமிகோட்லேருந்து இல்சாக்கு வந்துட்டு இல்சால இருந்து அந்த வழியாக போய் தக்லகோட் அப்படின்ற இடத்துக்குள்ள போய் சைனா பார்டருக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ இந்த இல்சான்றது மிக முக்கியமான இடம். இந்த இடத்துல தான் எல்லா யாத்திரைகளும் உலகத்துலேருந்து எங்கேருந்து வந்தாலும் இந்த இல்சால வந்துட்டு இங்கேருந்து தான் அவங்க அந்த சைனா பார்டர் உள்ளே போக முடியும். அதை பாருங்கள், அந்த பிரிட்ஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்ஜ் வழியாக கிராஸ் பண்ணி போயிட்டு அந்த இடத்துல என்ட்ரி போட்டுட்டு அப்படியே மேலே போயிடுவாங்க. ஓம் நம சிவாய. டே 5 நாம் இப்போ இல்சால இருக்கோம். இல்சால இருந்து இப்போ கிளம்பி தக்லகோட் போயிட்டு அங்கேருந்து மானசரோவர் போயிட்டு அங்கேருந்து நம்ம போக போகிறோம். நம்மளுக்கு ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா சைனாவோட வீசா நம்மளுக்கு கிடைக்கல. ஒரு நாள் இங்கே தங்கிட்டு இப்போ இந்த இல்சாலேருந்து கிளம்பி நேராக டக்லகோட் போயிட்டு அங்கேருந்து மானசரோவர் போயிட்டு அங்கேருந்து டார்ச்சன் போயிட்டு அங்கேருந்து யமத்வாரா போயிட்டு அங்கேருந்து கைலாஷ் மலைக்கு போக போகிறோம். போகலாமா? வாங்க போகலாம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஹர் ஹர் மகாதேவ். பார்டர், அதாவது நேபாளோட பார்டர்ல இருக்கும். இங்கேருந்து இந்த பிரிட்ஜை தாண்டி போனால் சைனா. ஸோ இந்த நேபாளையும் இந்த சைனாவையும் இணைக்கிறது இந்த பாலம் தான். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நதியில் தான் இப்போ நாம் மேலே போயிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 500 மீட்டர் இருக்கும். இந்த மீட்டரில் 500 மீட்டர் தாண்டி நாம் நடந்து தான் போகணும். இப்படி நடந்து போய் தான் சைனாவோட பார்டருக்கு போக போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேபாளோட மிக நீளமான நதி கர்னாலி நதி. இது மானசரோவர் நதியிலேருந்து வருது. வாங்க சைனாவில் நடந்தே போவோம். இதாங்க சைனாவோட பார்டர். இதில் தான் நம்ம சீல் போட்டுட்டு இப்போ சைனாவில் என்ட்ரி ஆக போகிறோம். இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் ஏறி இப்போ கைலாஷ் யாத்திரை பயணம் பண்ண போகிறோம். பார்த்துட்டு இருக்கிறது வந்து ராட்சச குண்ட். இதை வந்து ராவணன் குளித்துட்டு சிவபெருமானை போய் தரிசித்ததாக ஒரு ஐதீகம். நான் லாஸ்ட் டைம் வரும்போது இதை பார்க்கலங்க. ஆனால் இந்த வாட்டி எனக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. பாருங்க, இங்கேருந்து நம்மளுக்கு
கைலாஷ் தெரியுது பாருங்க, தூரத்துல அதை பாருங்க, அதுதான் கைலாஷ். இதுதான் கைலாஷ். ராவணன் வாக்கியம் பண்ணியிருக்காங்க. மானசரோவர் பார்த்துக்கோ. எந்த நேரா வந்து கைலாஷோட அடிவாரத்துக்கு போறோம். 2வது முறையா ஏற போற. அந்த மணியை தட்டி விட்டுட்டு நம்ம திரும்பி பார்க்காம மலை ஏறி போயிடணும். யாத்ரா நேயர்களுக்கு நன்றிகள். உங்களோட சப்போர்ட், உங்களோட அன்பு என்னை ரொம்ப தூரம் கொண்டு வந்திருக்கு.